Hey guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கான கான்செப்ட் வந்து யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. அதை வச்சு ஒரு எடிட் தான் பண்ண போகிறோம். மொபைலில் எப்படி எடிட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டுட்டோரியல். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் க்ராப் அவுட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை க்ராப் அவுட் பண்ணுங்கள். க்ராப் அவுட் மீன்ஸ் உங்களோட பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களோட இமேஜ் மட்டும் நம்ம க்ராப் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு போகிறோம். உங்களோட பிக்சர் மட்டும் இப்போ தனியாக எடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணேன்னா, உங்களோட பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களோட இமேஜ் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வரும். அண்ட் பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது. எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் ஆகிருக்கோ அதெல்லாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் அன்வான்ட் உங்களுக்கு எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த க்ராப் அவுட் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும், ஒரு பிக்சல் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுக்கும், நீங்கள் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். சில இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சில இடத்துலலாம் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அண்ட் க்ராப் அவுட் பண்ண இமேஜை சேவ் பண்ணிட்டு PIXELLAB அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 3D டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் டைப் பண்ண முடியும். இப்போ நம்ம விசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் லெட்டர் V இருக்கணும், ஸ்மால் லெட்டர் S இருக்கணும். தென் அது கொஞ்சம் விசிபிள் ஆகிற மாதிரி நல்லா பெருசுப்படுத்திக்கோங்க. தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மை ஃபாண்ட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து தனியாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்க போகிறோம், கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஒன்று இருக்கும், அதில் V மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா உங்களால் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். தென் ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் PIXELLAB அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 2 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், ஒன்று தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் ஷேடோன்றது ஆல்ரெடி இருக்கும், என்னேபிளில் தான் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா எம்போஸ்ன்ற எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறங்க. தென் 3D டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெப்த் வந்து 1ல் இருக்கணும், அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டார்க்கன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது 42க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் அகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3D ரொட்டேஷன் இருக்கும், அதில் எக்ஸ் ரொட்டேஷன் வந்து 26 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒய் ரொட்டேஷன் வந்து +1 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ரெஃப்ளெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணுறங்க. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் கிடைக்கும். தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அண்ட் தென் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஃபால்ட்டாகவே குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டியை சேவ் பண்ணிக்கோங்க. தென் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நம்ம க்ராப் அவுட் பண்ணதை இங்கே ஆட் பண்ணணும். ஆனால் அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரியே பெருசு பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி, அதை மாதிரி இமேஜாக எடுத்துக்கோங்க. தென் இரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே இரேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த சர்க்கிளில் இருக்க மாதிரி மட்டும்தான் கவர் ஆகணும், மற்ற எதுவுமே தெரிய தேவையில்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இரேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக நீங்கள் வந்து ஒப்பாசிட்டியும் ஹார்ட்னஸும் கம்மி பண்ணிட்டு நீங்கள் இரேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒரு தடவை நல்லா பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக அங்கே சூட்டபிளாக இருக்கா, கரெக்டாக ப்ளேஸ் ஆயிருக்கான்னு பார்த்ததுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டூல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அட்ஜஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இமேஜோட டோனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், பிகாஸ் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நம்மளோட டெம்பரேச்சரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மாற்றணும். நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்து ப்ளூ கலரில் டோன் ஆகிடும்.
தென் எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு லைட் க்ராஸ்ன்னு ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட ஃபேட் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே லைட்டாக ப்ளூ கலரில் மாறிடும். நம்மளுக்கு அதான் வேணும், அதுக்காக தான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். தென் டாப்பில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். தென் எஃபெக்ட்ஸ்லேயே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு லோ மோட்ற ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டு விக்னெட்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, உங்களோட இமேஜ் சுற்றி ஒரு பிளாக் சரௌண்டிங்ஸ் இருக்கும், அது தனி லுக் கொடுக்கும். அதையும் சேவ் பண்ணுறேங்க. தென் ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிக்சல் எடிட் பண்ணதை ஆட் பண்ணணும். அது கூட சேர்த்து யூடியூப் அண்ட் டிக்டாக் இமேஜும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் விசஸ்ன்றதை கரெக்டாக சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் யூடியூப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸை வந்து ரொம்ப ஸ்மாலாகவே பண்ணிக்கோங்க, பிகாஸ் விசஸ்க்கு கீழே வந்து ரெண்டுமே வரணும். நம்மளுக்கு குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட்டு டிக்டாக்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் பிளெண்டை கொடுங்க. இங்கே ஜூம் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு கரெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, பிகாஸ் பர்ஃபெக்டாக வந்தால் தான் நம்மளோட எடிட் வந்து கரெக்டாக அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது ரெண்டுமே அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் சைஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் அகைன் நம்ம ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்காக. ஸோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அதில் ஃபில்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா டாகர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபேட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டென்சிலில் 6ன்ற ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிக் ஓவர்லே மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களோட ஃபேஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு தடவை நல்லா ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா, கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். தென் டாப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபில்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சேச்சுரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்ம கலர் கொடுக்கும் அண்ட் கிளாரிட்டியாகவும் இருக்கும். பட் உங்கள் ஃபேஸில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க, எரேசர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி. பிக்சார்ட் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணுன்ற லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், என்னோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.